வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலை கைவிட்ட மொட்டுவின் மைந்தர்கள். அர்ஜுனாவை பழிவாங்குகின்றாரா சஜித்? தொடர்ந்து மறுக்கப்படும் சிறப்புரிமை. உண்டியல் மற்றும் ஹவாலா முறைகள் தொடர்பில் ஹர்ஷன முன்வைத்துள்ள யோசனை. அரசாங்க ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி. கைது செய்யப்பட்ட 12 மியன்மார் அகதிகளும் விடுதலை. கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பில் நாடாளுமன்ற விவாதம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணரட்ன தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி மதுர விதானவின் இல்லத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஏனைய அரசியல் கட்சிகளுடன் கலந்துரையாடுவதற்கான திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுடன் கலந்துரையாடிய பின்னரே தேர்தல் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று விசேடமாக எமது குழு ஒன்று கூடி எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடினோம். குறிப்பாக சிங்கள வருட பிறப்பிற்கு முன்னதாக உள்ளூராட்சி சபை தேர்தலை அரசாங்கம் நடத்த எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அப்படியானால் அந்த உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாம் எவ்வாறு தயாராகி வருகின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும். எனினும் சிலிண்டருடன் போட்டியிடுவதற்கு எதிர்பார்க்க வேண்டாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையில் ஒரு எதிர்க்கட்சி பலமாக மாறும். மேலும் உள்ளூராட்சி தேர்தலில் பலமான எதிர்க்கட்சியுடன் போட்டியிட்டு வெற்றி பெறும்போது அரசாங்கத்தின் நிலைப்பாடு தெரிய வரும். அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமக்கு நாடாளுமன்றில் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலவுவதாக யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்று 2வது முறையாகவும் சபையில் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினமும் இந்த விடயம் தொடர்பில் அவர் நாடாளுமன்றில் உரையாற்றியிருந்த நிலையில் சபாநாயகர் இந்த விடயத்தில் தலையிட்டு உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே குறித்த கோரிக்கையை இன்றைய தினமும் சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகரிடமும் விடுத்துள்ளார். இதன்போது தமக்கு நேரம் வழங்குவது தொடர்பில் குழு ஒன்றை நியமித்து கலந்துரையாடப்படும் என சபாநாயகர் நேற்றைய தினம் உறுதியளித்ததை அடுத்து அர்ஜுனா இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது நினைவுபடுத்தியுள்ளார். இந்த நிலையில் ஒவ்வொரு நாடாளுமன்ற அமர்வின் போதும் தாம் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்து இருக்கையில் அமர்ந்து மேலே பார்த்து கொண்டு மீண்டும் சென்று விடுவதாக தெரிவித்திருந்தார். எனவே தாம் உரையாற்றுவதற்கும் நேரம் ஒதுக்குவது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமநாதன் அர்ஜுனா வலியுறுத்தினார். இந்த விவகாரம் தொடர்பில் தமக்கு விரைவாக பதில் வழங்குமாறும் கேட்டுக்கொண்டதோடு இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் ரிஷ்வி சாலி குறித்த பிரச்சினை தொடர்பில் நிச்சயமாக சபாநாயகர் தமது கருத்தை தெரிவிப்பார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். உண்டியல் முறை மற்றும் ஹவாலா முறை ஆகிய இரண்டும் இலங்கையில் சட்டவிரோதமானது அல்ல என பொதுநிதி தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் பல பிரேரணைகள் முன்வைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த அவர் ஹவாலா மற்றும் உண்டியல் முறைகள் நம் நாட்டில் சட்டவிரோதமானது அல்ல, ஆனால் அவை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தப்படவில்லை. எனவே இந்த அமைப்புகளின் மூலம் சர்வதேச பரிவர்த்தனைகளை நடத்துபவர்கள் ஜூன் 2024 முதல் மே 2025 வரையிலான 12 மாத காலத்திற்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு முன்மொழிவு செய்யப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் முழுமையான மீளாய்வை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குழு மத்திய வங்கியிடம் கோரியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறித்த பிரேரணை அங்கீகரிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஹர்ஷடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை களைவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு நிர்வாக உள்ளூராட்சி மன்றம் மற்றும் மாகாண சபை அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசு சேவைகளில் நிலவி வரும் சம்பள முரண்பாடுகளை களைவதற்கான ஆரம்ப ஆய்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சந்தன அபேரட்ன தெரிவித்துள்ளார். தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகள், கடந்த அரசாங்கங்களில் சில தீர்மானங்கள் போன்ற காரணங்களினால் அரசு சேவையில் ஒவ்வொரு தரத்திற்கும் இடையில் கடுமையான சம்பள முரண்பாட்டு நிலைமை நீடித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். 1992ஆம் ஆண்டு முதலே சில சேவைகளில் சம்பள முரண்பாடு நிலவி வருவதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறான ஒரு பின்னணியில் அரசு ஊழியர்களுக்கு அநீதி ஏற்படாத வகையில் சம்பள முரண்பாடு களைவது சவால் மிக்கது என அமைச்சர் அபேரட்ன தெரிவித்துள்ளார்.
கடந்த மாதம் இலங்கைக்குள் வந்திருந்த மியன்மார் அகதிகள் 12 நபர்கள் சட்டவிரோத குடியேற்றவாதிகளை ஏற்றி வந்தார்கள் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் திருகோணமலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். கடந்த வருடம் 31ஆம் தேதி மீண்டும் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி மீண்டும் அவர்களை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இருப்பினும் இன்று அவர்கள் மீதான குற்றச்சாட்டை சிஐடியினர் வாபஸ் பெற்றுள்ளனர். இதையடுத்து அவர்களும் அந்த 12 நபர்களும் விசா இன்றி உள்ளே இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு முல்லைத்தீவில் வைக்கப்பட்டிருந்ததாக 103 நபர்களுடன் இணைக்கும் நோக்கில் திருகோணமலையில் இருந்து விடுவிக்கப்பட்டு முல்லைத்தீவு நோக்கி காவல்துறையினரால் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 115 மியன்மார் அகதிகளுடன் படகொன்று முள்ளிவாய்க்கால் கடற்பரப்பில் கரையொதுங்கியமை குறிப்பிடத்தக்கது. கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பில் நாடாளுமன்றில் விவாதம் நடத்தப்பட உள்ளது. 2 நாட்கள் இந்த விவாதம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடர்பில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு இடையில் முரண்பாட்டு கருத்துக்கள் நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் இந்த விவாதம் நடைபெறவுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பில் மக்களுக்கு தெளிவூட்டும் நோக்கில் இந்த நாடாளுமன்ற விவாதத்தை நடத்த உள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.